சொலனாய்ட் டிஎன்ஏ சொலனாய்ட் டிஎன்ஏ எப்படி நியூக்ளியோசோம்ல இருந்து சொலனாய்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இது குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ஒரு மாடல். முதல்ல குரோமாட்டின்னா என்னன்னு பார்ப்போம். குரோமாட்டின் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன். அதாவது டிஎன்ஏ இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டான டிஎன்ஏவும் இந்த புரோட்டீன் உள்ள இருக்க ஹிஸ்டோன் புரோட்டீனும் சேர்ந்து தான் நம்ம குரோமாட்டின், இதெல்லாம் கம்பைண்டா இருக்கிறத தான் குரோமாட்டின் அப்படின்னு சொல்றோம். கான்பர்க் இந்த ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு நியூக்ளியோசோமும் அப்ராக்சிமேட்லி 200 பேஸ் பேர் டிஎன்ஏவை ரேப் பண்ணி கொண்டதா இருக்கு, அதாவது சுத்தி இருக்கிறதா இருக்கு. ஸோ இதுதான் ஹிஸ்டோனோட டீடைல் ஸ்ட்ரக்சர். இங்கே 8 ஹிஸ்டோன் உள்ள இருக்கு. இந்த 8 ஹிஸ்டோன் புரோட்டீனும் H2A H2B இது ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் H3 2 H4 ரெண்டா இருக்கும். அதை தவிர H1 புரோட்டீன் இது ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு, இந்த டிஎன்ஏ ரேப் ஆயோட இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியோசோமை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது. ஒரு நியூக்ளியோசோம்ல சுத்தி இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவை தான் அப்ராக்சிமேட்லி 200 பேஸ் பேர் கொண்டதா இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல டீட்டெயில்டா பார்க்க முடியும். டிஎன்ஏ எப்படி வந்து நம்மளுக்கு இங்க ரோல் ஆகி நியூக்ளியோசோமோட ரோல் ஆகி இங்க இருக்கு அப்படின்னு. ஸோ இங்க லூஸாவும் பார்க்க முடியுது, காம்பேக்டாவும் பார்க்க முடியுது. காம்பேக்டா மாறக்கூடிய ஃபார்மை தான் நம்ம குரோமாட்டின் அப்படின்னு சொல்றோம். இந்த குரோமாட்டின் த்ரெட்டை தான் நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதுதான் நியூக்ளியோ ஃபிலமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த நியூக்ளியோசோம்ஸ் எல்லாமே க்ளோஸா பேக் ஆகிருக்கும். அதை தான் நியூக்ளியோ ஃபிலமெண்ட் அப்படின்றோம். ஸோ நியூக்ளியோசோம்ஸ் தனித்தனியா இல்லாமல் கொஞ்சம் பக்கமா க்ளோஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது அப்ராக்சிமேட்லி 100 ஆம்ஸ்ட்ராங் டயாமீட்டர் ஃபைபர் கொண்டதா இருக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில பார்க்கும்போது. அதனால இதை பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பார்க்கிறதுக்கு பீட்ஸ் போல இருக்கு, ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு நூல்ல இருக்கிறது போல இருக்கு. அடுத்ததா ஹையர் ஆர்டர் குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ இதுல எவிடன்ஸ் எப்படி சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த நியூக்ளியோசோம்ஸ் எல்லாம் ஹை ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸா வந்து ஃபோல்ட் ஆக்கப்படுது. ஸோ இப்படி ஃபோல்ட் ஆகிறத எக்ஸ்ரே ஸ்டடிஸ் மூலியமா நம்மளால பார்க்க முடியும். ஃபின்ச் அண்ட் கிளக் இவங்க இந்த சொலனாய்ட் ஸ்ட்ரக்சர் கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது EDTA இது போல இருக்கக்கூடிய கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ல போடும்போது இந்த டைட் ஃபார்ம் ஆஃப் அந்த சொலனாய்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சொலனாய்ட் மாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது ஃபின்ச் அண்ட் கிளக் தான் இந்த சொலனாய்ட் மாடலை ப்ரொபோஸ் பண்ணவங்க. இது என்ன சொல்றாங்கன்னா செகண்டரி குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாடலை. இது யூகேரியாட்டிக் டிஎன்ஏவை நியூக்ளியஸ்குள்ள டைட்டா பேக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய மாடல். இந்த நியூக்ளியோசோம்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபோல்ட் ஆகி ஸ்டாக்அப், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக்அப்பும் ஆகி இது ஒரு ஹீலிக்ஸ், லெஃப்ட் ஹேண்டட் ஹீலிக்ஸ் ஃபார்மில் அரேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒரு சொலனாய்ட் மாடல், ஒரு டைப் ஆஃப் சொலனாய்ட் மாடல். நியூக்ளியோ ஃபிலமெண்ட்ஸ் தான் டைட்டாக காயில் ஆகும்போது நம்மளுக்கு சொலனாய்ட் ஸ்ட்ரக்சராக கிடைக்குது. இந்த பிச் ஆஃப் சொலனாய்டு எவ்வளோ இருக்கும்னா அப்ராக்சிமேட்லி 110 ஆம்ஸ்ட்ராங் கொண்டதா இருக்கும் டயாமீட்டர் வைஸ் பார்க்கும்போது அப்படின்றாங்க. இப்போ இந்த சொலனாய்டில் இங்கே 6 நியூக்ளியோசோம் ஒரு சர்க்கிளை கொண்டதா இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் சொலனாய்ட் மாடல் இருக்கக்கூடிய இந்த அரேஞ்ச்மெண்ட். அதே ஜிக்ஸாக் மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த மாடல்லே இன்னும் சில டைப்ஸ் பார்க்கலாம். 2 ஸ்டார்ட் ட்விஸ்டர் ரிப்பன் மாடல். இந்த மாடல் 1981ல வார்சல், ஸ்ட்ராகாட்ஸ், ரிலி இவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்டர்னேட்டிங் நியூக்ளியோசோம் ஸ்டாக்கிங் கொண்டதா இருக்கு. இது 2 பேரலல் ஹெலிசஸ் கொண்டதாகவும் இருக்கு. பார்த்தா கொஞ்சம் ஜிக்ஸாக் போல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது மெயினா என்னன்னா பேரலல் ஹெலிசஸ் கொண்டதா இருக்கு. அடுத்ததா 2 ஸ்டார்ட் கிராஸ் லிங்கர் மாடல். ஸோ இது என்ன கிராஸ் லிங்கர் அப்படின்னு பார்ப்போம். இது 1986ல வில்லியம்ஸ் எட்டால் கொடுத்துருக்காங்க. இது ஆல்டர்னேட்டிங் நியூக்ளியோசோம் ஸ்டாக்கிங் டு த ஃபார்ம் 2 பேரலல் ஹெலிசஸ் அப்படின்றாங்க. 2 ஸ்டார்ட் ட்விஸ்டர் ரிப்பன் மாடல் போலவே தான் இருக்கு. ஆனா இந்த நியூக்ளியோசோம்ஸ் எல்லாம் ஆப்போசிட்ஸா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்ததா சூப்பர் பீட் மாடல். இது ரென்ஸ் 1977ல கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஹெலிக்கல் மாதிரி இருக்காது. இது ஒரு குளோபுலர் ஸ்ட்ரக்சர் போல இருக்கக்கூடியது. ஸ்டார்ட் சொலனாய்ட் மாடல் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க டைரக்ட் கான்டாக்டோட கொண்டு இருக்கும். இந்த ஜிக்ஸாக் மாதிரி வளைஞ்செல்லாம் இருக்காது. அடுத்ததா இம்ப்ளிகேஷன் ஆஃப் சொலனாய்ட் மாடல். எப்படி 250 ஆம்ஸ்ட்ராங் ஃபைபரா ஒரு காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத இங்க பாக்குறோம் நம்ம. ஸோ இங்க முதல்ல நம்ம இங்க பார்க்கக்கூடிய இந்த 2 நானோமீட்டர் டிஎன்ஏ
இந்த ஒரு நியூக்ளியோசோம்க்கும் இன்னொரு நியூக்ளியோசோம்க்கும் இடையில இருக்கக்கூடிய அளவு. ஸோ 2 நானோமீட்டர் டிஎன்ஏ. இந்த 2 நானோமீட்டர் அளவுல பார்த்தோம்னா அதாவது 3 நியூக்ளியோசோம் டிஎன்ஏவோட ரேப் ஆகி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த 3 நியூக்ளியோசோமும் ஸோ இந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய செக்ஷனாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சைடில் அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடியது. ஸோ டிஎன்ஏவும் நியூக்ளியோசோமும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒலிகோ நியூக்ளியோசோம் ஃபார்மேஷன் நடக்குது இங்க. இப்போ 6 நியூக்ளியோசோம் சேர்ந்து தான் சொலனாய்டா ஃபார்ம் ஆகுது. இந்த சொலனாய்டு சென்டர்ல பிடிச்சு வச்சிருக்கிறது எது அப்படின்னா ஸ்கேஃபோல்டு புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கேஃபோல்டு புரோட்டீன் தான் இந்த சொலனாய்டை காம்பாக்டா பிடிச்சு வச்சிருக்கு. அதை தவிர டிஎன்ஏல இருக்கக்கூடிய சார்ஜும் வந்து இதுல முக்கியமான ரோலா இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து காம்பாக்டா அரேஞ்ச் ஆன அந்த சொலனாய்டு தான் நம்ம குரோமாட்டின் ஃபைபர் அப்படின்றோம். இந்த குரோமாட்டின் ஃபைபர் குரோமாட்டிடா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த குரோமாட்டிட் சிஸ்டர் குரோமாட்டிட் சேர்ந்து தான் நம்மளுக்கு மெட்டாஃபேஸ்ல பார்க்கக்கூடிய குரோமோசோமா அரேஞ்ச் ஆகப்படுது. ஓகே, இந்த சொலனாய்டு மாடலை எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோகாக்கல் நியூக்ளியஸ் டைஜஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த குரோமாட்டின் வந்து லூஸ் ஆகப்படுது. ஸோ இதில் எக்ஸாமின் பண்ணக்கூடிய இந்த குரோமாட்டின் டிஃப்ரெண்ட் அயானிக் கண்டிஷன் கொண்டதா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 மில்லிமோலார் இடிடிஏ, அதாவது கீலேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா அப்ராக்சிமேட்லி 100 ஆம்ஸ்ட்ராங் டயாமீட்டர் கொண்ட ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் வந்து லூஸா அரேஞ்ச் ஆயிருக்க முடியுது இப்போ கீலேட்டிங் ஏஜென்ட் போடும்போது. இப்போ அதே வந்து இந்த Mg2+ அயான், அதாவது 0.2 mm Mg2+ அயான்ல போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அயானோட பிரசன்ஸ் இருக்கும்போது இந்த சூப்பர் காயிலிங் அதிகமா இருக்கும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் செலனாய்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஹிஸ்டோன் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது இந்த நியூக்ளியோசோம் காம்பாக்டா வச்சுக்கிறதுக்கு டிஎன்ஏவோட. ஸோ அசிடிக் பேட்ச் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஹிஸ்டோன் அது H2A, இங்க பார்க்கக்கூடிய H2A அப்புறம் H2B, இந்த ரெண்டு புரோட்டீனோடைய இன்டராக்ஷன் எது கூட இருக்கும்னா டெய்ல்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன் 4 ஆஃப் அதர் நியூக்ளியோசோம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியோசோமோட இந்த டெய்ல் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் H2O-ஓடையும் H2B-ஓடையும். இப்போ இந்த சொலனாய்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஹிஸ்டோன் 1 புரோட்டீன் கொண்டதா இருக்கணும். அப்பதான் அது ஸ்டெபிளைஸ்டு ஸ்ட்ரக்சரா இருக்க முடியும். இன்கேஸ் H1ல மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன், இந்த சொலனாய்ட் ஃபார்மேஷன் ஒரு நியூக்ளியோசோம் ஃபார்மேஷனே வந்து இங்கே நடக்காது. அதை தவிர H4ல இருக்கக்கூடிய லைசின் 16ல நமக்கு மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னாலும் 30 நானோமீட்டர் ஃபைபரான இந்த சொலனாய்ட் ஃபார்மேஷன் வந்து பண்ண முடியாமையும் போகும்.